நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் அவர்கள். சார் வணக்கம். இன்றைக்கு நீதிமன்றம் நீதிபதி ஜெயச்சந்திரன் அளித்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு தண்டனை விவரங்கள் எப்படி பார்க்கறீங்க? இது திமுகவுக்கு ஒரு பின்னடைவு அப்படிங்கிற கருத்து தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகிறது, அப்படித்தானா? இல்லை, நான் இதை பின்னடைவு என்று பார்க்கவில்லை. ஏனென்றால் இது ஒரு இடைக்கால தீர்ப்பு தான். இதற்கு மேல் உச்ச நீதிமன்றம் இருக்கிறது. கீழமை நீதிமன்றம் அவரை நிரபராதி என்று விடுவித்திருக்கிறது. நடுவிலே இருக்கிற உயர் நீதிமன்றம் அதை மாற்றி இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் நம்பிக்கை இருக்கிறது, நாங்கள் எதிர்பார்க்கிற எங்களுடைய நியாயம் கிடைக்கும். அண்ணன் நிரபராதி என்று சொன்ன கீழமை நீதிமன்றத்தை தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் தரும். எனவே இதை பெரிய பின்னடைவாகவோ அல்லது அவர் இதுதான் இந்த தீர்ப்பு தான் இறுதி என்றோ நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இப்பொழுது தந்திருக்கிற நீதியரசர் தந்திருக்கிற தீர்ப்பை நாம் இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் இதுதான் இறுதி, இதனால் அண்ணன் குற்றவாளிதான் என்பதெல்லாம் இல்லை. இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பில் நாம் நிச்சயமாக நாம் கேட்கிற நியாயத்தை பெற முடியும் என்று நான் நம்புகிறேன். எனவே இதை பெரிய பின்னடைவாக திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுகிறேன். நம்மோடு தொலைபேசி வாயிலாக பேசிய ஓய்வு பெற்ற நீதி அரசர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றாலும் கூட இந்த கன்விக்ஷன் அப்படிங்கிறது இதுவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வேண்டுமானால் தண்டனை காலம் குறையலாம், அதற்கும் கூட வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற வகையில பேசினாங்க. அதை எப்படி பார்க்கிறீங்க? அதாவது இப்போ நமக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தவங்க பல பேர் ஜெயலலிதா அம்மையாரினுடைய வழக்க சொன்னாங்க. ஜெயலலிதா அம்மையார் வழக்கில் கீழமை நீதிமன்றம் மைக்கேல் டி குன்ஹா நீதியரசர் அவருக்கு தண்டனை வழங்கினார். அதை இடையில் இருந்த உயர் நீதிமன்றம் தண்டனையை நீக்கியது, விடுதலை தந்தது. ஆனால் உச்ச நீதிமன்றம் கீழமை நீதிமன்றம் எதை தந்ததோ அந்த தீர்ப்பை தான் தந்தது. அப்படி பார்க்கிற போது இங்கே கீழமை நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது, உயர் நீதிமன்றம் அதை விடுதலையை ரத்து செய்திருக்கிறது, உச்ச நீதிமன்றம் விடுதலை தரும் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியது. எனவே நான் ஒன்று சொல்லுகிறேன் தம்பி பாலவேல், எந்த வழக்கும் இன்னொரு வழக்கிற்கு முன்னுதாரணமாக்கி விட முடியாது. ஏனென்றால் எல்லாம் ஒரே சூழலில் நடப்பதில்லை. எல்லா சூழ்நிலைகளை பொறுத்தும் வழக்குகளினுடைய பார்வை மாறுபடும், நீதியரசரினுடைய பார்வைகள் மாறுபடும், காலம் தீர்மானிக்கும். எனவே நாங்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால், இதில் எங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால், 2 இடங்களில் இப்பொழுது நீதியரசர் தந்திருப்பது எங்களுக்கு எதிரான பார்வையில் இருக்கிறது. அதை நேரான பார்வையில் உச்ச நீதிமன்றத்தை பார்க்க வைத்தால் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் பேசுவது உள்ளே இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ். அதுல ஏன்னா சில நேரங்களில் நாம் எடுத்து வைக்கிற வாதத்தில் நாம் பார்க்கிற பார்வையிலேயே சில நேரங்களில் நீதியரசர்கள் பார்க்க முடியாமல் போய்விடலாம். அதற்காகத்தான் இன்னொரு நீதிமன்றம் இருக்கிறது. எனவே அந்த நீதிமன்றத்தில் நாங்கள் எடுத்து வைக்க வேண்டிய வைட்டல் பாயிண்ட்ஸ் 2 இருக்கிறது. இங்கே நீதியரசர் பார்த்த பார்வையில் மாற்றம் இது என்று நாங்கள் எடுத்து வைக்க வேண்டியது இருக்கிறது. எடுத்து வைக்கிற போது உச்ச நீதிமன்றம் நிச்சயமாக விடுதலை செய்யும். அண்ணன் பொன்முடி அவர்கள் குற்றமற்றவர் என்பதை உச்ச நீதிமன்றத்தில் நிரூபித்து நாங்கள் வெளியே வருவோம். அப்பொழுதுதான் நாம் இதை பற்றி யோசிக்க வேண்டும். ஆகா, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு எப்படி வருகிறதோ அதை பொறுத்து இப்பொழுது உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற நண்பர்கள் சொல்வதை போல இது பின்னடைவா அல்லது இது நமக்கு ஒன்றும் இல்லை, நாம் பேசியதை போல் நாம் நேர்மையாகத்தான் இருந்திருக்கிறோமா என்பதை உச்ச நீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகுதான் முடிவு செய்ய முடியும் என்று நான் கருதுகிறேன். இது அரசியல் ரீதியாக பின்னடைவு இல்ல, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வரட்டும் அப்படிங்கிறீங்க. ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார், தற்போது இவரும் அமைச்சர் பொறுப்புல இல்ல. அப்படிங்கிற போது அரசுக்கு ஏதாவது அரசினுடைய செயல்பாடுகளுக்கு இடையூறு சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, அரசுக்கு எந்த இடத்திலும் இதனால ஒரு எந்த சிக்கலும் இல்லை. நீங்கள் சொல்வதை போல சின்ன சின்ன நெருடல்கள், நான் மறுப்பதற்கில்லை. யதார்த்தத்தை நாம் ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும். இதற்கு முன்னால் செந்தில் பாலாஜி அவர் நம் அமைச்சரவையில் இல்லாமல் ஜெயலலிதா அமைச்சரவையில் இருந்ததற்கே நாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்தது. அண்ணன் பியூர் அண்ட் பியூர்லி டிஎம்கே அண்ட் டிஎம்கே கவர்மெண்ட். சோ இது ஒரு சின்ன நெருடல், நான் மறுப்பதற்கில்லை. சில நமக்கான எதிர்த்தளத்தில் களமாடுகிறவர்களுக்கு இதுவரைக்கும் இல்லை என்று சொல்லி வந்தீர்களே என்ற அந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் நம் மனதிற்கு நாம் முதலில் தைரியமாக இருக்க வேண்டும். இது தீர்ப்பல்ல என்று நீங்கள் கேட்பதை போல் அரசில் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அரசு குறைந்த அளவிலோ அல்லது குறைந்த எண்ணிக்கையிலோ உட்கார்ந்திருக்கவில்லை. அதுபோக
நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கைகளை எடுத்து தொடர்ந்து இந்த அரசு மக்களுக்கான சேவையை தொடர்ந்து பணியாற்றும். அதில் எந்த தொய்வும் இருக்காது என்றே நம்புகிறேன் தம்பி பாலவேல். இப்போ மிக முக்கியமா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேல திமுக தொடர்ந்து இருக்கக்கூடிய வழக்குகள் அப்படிங்கிறது ஆளுநரினுடைய ஒப்புதலுக்காக காத்திருக்கக்கூடிய நிறைய வழக்குகள் இருக்கு. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அமைச்சர்கள் மீதான வழக்கு, அதுல வேகம் காட்டுமா தமிழ்நாடு அரசு? இல்ல, நம்ம நீங்க சொல்றபடி வேகம் காட்டுமா என்றால் ஏதோ நாம் இதுவரைக்கும் மெதுவாக போனது போல் ஆகிவிடும். இல்லை, நாம் முறைப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியின் பொருட்டு கவர்னருக்கு கொடுத்து அனுப்பினோம். கவர்னர் உன்னதமான உத்தமர், ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் என்று நாம் எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் இன்றைக்கும் அதை கையில் வைத்துக் கொண்டுதான் அதை என்ன செய்திருக்கிறார் என்றே தெரியாத சூழலில் இருக்கிறது. எனவே நீங்கள் கேட்கிற துணி எனக்கு விட்டது, அதவே உனக்கு வந்துவிட வேண்டும் என்பதற்காக கழகம் பணியாற்றுமா, கழக அரசு பணியாற்றுமா என்றால் இல்லை. பாலவேல், பொது வாழ்க்கையில் நாம் மக்களுக்கு எதை வாக்குறுதியை கொடுத்தோமோ அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஏறத்தாழ நாங்கள் ஆட்சிக்கு 6வது மாதமே அவர்கள் மீது வழக்கு தொடுப்பதற்கான ஃபைலை, அந்த மசோதாவை அனுப்பிவிட்டோம். ஆனால் இதுவரைக்கும் ஆளுநர் தான் தரவில்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய அரசின் பிரதிநிதியாக இருக்கிறார். ஊழலுக்கு ஒத்துப்போவதாக அதை மக்கள் பார்ப்பார்கள். இனிமேலாவது அவர் அதிலிருந்து விடுபட்டு நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் தான் என்று சொல்வதற்காகவாவது பாஜக அவரை நீங்கள் கையெழுத்திடுங்கள் என்று சொன்னால் வரவேற்கத்தக்கது. நன்றி திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். இணைப்பில் பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.